நண்பர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இந்த 12 டென்ஸில் ப்ரெசண்ட்டில் இருக்கிற 4 டென்ஸை பற்றி பார்த்துட்டோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா பாஸ்டில் இருக்கக்கூடிய சிம்பிள் பாஸ்ட் டென்ஸை பற்றி பார்க்க போகிறோம். இந்த சிம்பிள் பாஸ்ட் அப்படிங்கிறது என்னென்னா எளிய கடந்த காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. எளிய கடந்த காலம் அப்படின்னு தமிழ் சொல்லுவாங்க. அதாவது கடந்த காலத்தில் முடிந்த ஒரு செயலை குறிக்கும். ஒரு ஆக்ஷன் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டில் கம்ப்ளீட் ஆகிருக்கும். அதுதான் நம்ம இந்த சிம்பிள் ஃபாஸ்ட்டில் இண்டிகேட் பண்ணுவோம். அதாவது எப்படி சொல்கிறது பார்த்தீங்கன்னா, நான் ஒரு ஃபாஸ்ட்டில் ஒரு செயலை ஸ்டார்ட் பண்ணி ஃபாஸ்ட்லேயே கம்ப்ளீட் பண்ணியிருப்பேன். அந்த மாதிரி சென்டென்ஸை இந்த ஃபாஸ்ட் டென்ஸில் நம்ம இண்டிகேட் பண்ணலாம். என்னுடைய ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட்டு ப்ளஸ் வேர்ப். வேர்ப் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இதனுடைய பேஸ் ஃபார்ம் V1 கிடையாது, V2. எக்ஸாம்பிளுக்கு கோ, வெண்ட், கான். இதில் கோ அப்படிங்கிறது பேஸ் ஃபார்ம், வெண்ட் அப்படிங்கிறது V2, கான் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பாஸ்ட் பார்ட்டிசிபிள். இந்த இடத்துல நமக்கு என்ன வரும் பார்த்தீங்கன்னா வெண்ட்டு தான் வரும். அதேமாதிரி வாக்குடு ஓகேங்களா. இப்போ V2ங்கிறது வாக்குடுன்னு வரும். இந்த வெர்பு V2 அப்படிங்கிற இடத்துல வாக்குடு நம்ம யூஸ் பண்ணிப்போம். நெக்ஸ்ட் அதர்ஸ் அப்படிங்கிறது இது கூட சென்டென்ஸ் கூட வேறு ஏதாவது வேர்ட்ஸ் ஆட் ஆகி இந்த சென்டென்ஸ் வந்து ஃப்ரேம் ஆகும். அடுத்து சிம்பிள் பாஸ்ட் டென்ஸை எங்கெல்லாம் யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா பாஸ்டில் ஒரு கம்ப்ளீட்டான ஆக்ஷன், அதாவது கடந்த காலத்தில் முடிஞ்ச ஒரு செயல். ஐ லிவ்டு இன் மதுரை, மதுரையில் வசித்தேன், நான் மதுரையில் வசித்தேன். ஓகேங்களா. அது பாஸ்டில் ஒரு கம்ப்ளீட்டான ஒரு சென்டென்ஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கடந்த காலத்தில் பழக்க வழக்கங்கள், அதாவது பாஸ்ட் ஹேபிட்ஸ். நான் வந்து அந்த ஹேபிட்ஸ் வந்து பாஸ்டில் வச்சுருந்தேன். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சி ஆல்வேஸ் கேரிட் அண்ட் அம்ப்ரலா. சி ஆல்வேஸ் கேரிட் அண்ட் அம்ப்ரலா. எப்பயுமே வந்து கொடை கையில் வச்சுருப்பா, கொடை எப்பயுமே கூட வச்சுட்டு இருப்பா அப்படின்னு சொல்கிறது வந்து நம்ம சொல்கிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா கடந்த கால நிகழ்வுகளின் வரிசை அப்படின்னு சொல்லலாம். ஒரு ஒரு சீக்வன்ஸியாக ஒரு சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணுறப்ப பாஸ்ட் டென்ஸில் இதை நம்ம யூஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா என்டர்டு, அவன் வந்தான், ஷாஹர் அவளை பார்த்தான், அண்ட் ஸ்மைல்டு பார்த்து சிரிச்சா. ஓகேங்களா. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு கண்டினியூஸாக ஒரு சீக்வன்ஸில் நடக்கக்கூடிய ஒரு பாஸ்ட் சென்டென்ஸ் அப்படின்னு சொல்லலாம். சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் அல்டர்னேட்டிவ் சென்டென்சஸ், அது நேர்மறை வாக்கியங்கள். அது நேர்மறை வாக்கியங்களை ஃப்ரேம் பண்ணுறதுக்கு என்னென்னா பாஸ்ட் டென்ஸ் யூஸ் பண்ணலாம். இது எப்படி யூஸ் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட்டு வெர்ப் அப்படிங்கிறது V2, ஆப்ஜெக்ட். வெர்பில் பார்த்தீங்கன்னா V2 யூஸ் பண்ணுவோம், அடுத்தது ஆப்ஜெக்ட். எக்ஸாம்பிள் சொன்னது பார்த்தீங்கன்னா ஐ வாட்ச்டு எ மூவி எஸ்டர்டே, அதாவது நேற்று நான் அந்த படத்தை பார்த்தேன் அப்படின்னு சொல்லலாம். ஷீ கால்டு மீ, அவன் என்னை கூப்பிட்டா சொல்லலாம். வென்ட் டு பார்க், அவன் பார்க்குக்கு போனான்னு சொல்லலாம். தே பிளேடு ஷாக்கர், அவங்க பார்த்தீங்கன்னா கால்பந்து விளையாடினாங்க. பார்த்தீங்கன்னா சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் எதிர்மறையான வாக்கியங்களை, அதாவது நெகட்டிவ் சென்டென்ஸை எப்படி ஃப்ரேம் பண்ணுறோம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் நெகட்டிவ் அப்படிங்கிற இடத்துல வரப்போ நாட் அப்படிங்கிற ஆட் ஆகும் அப்படின்னு பார்த்தோம். இந்த இடத்துல டிட் நாட் ஆர் டிடென்ட் இல்லைன்னா டிடென்ட் ஆட் ஆகும். இடத்துல வேர்பு அப்படிங்கிறது V1. அதாவது நம்ம இந்த சென்டென்ஸில் ஆல்ரெடி நமக்கு என்ன பாஸ்ட் டென்ஸுக்கு உண்டான ஒரு வேர்பு ஆட் ஆனதுனால இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பேஸ் ஃபார்ம் தான் வரும். ஓகேங்களா. வெர்புன்னு அப்படின்னு வரப்போ V1, அதாவது பார்த்தீங்கன்னா கோ, வெண்ட், கான். கோ அப்படிங்கிறது பேஸ் ஃபார்ம் மட்டும் தான் அதில் ஃபஸ்ட் ஆட் ஆகும். நெக்ஸ்ட் ஆப்ஜெக்ட் வந்துடும். இதுக்கு சென்டென்ஸ் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா ஐ டிடென்ட் ஆர் டிட் நாட் வாட்ச் எ மூவி. ஐ டிடென்ட் ஆர் டிட் நாட் வாட்ச் எ மூவி, நான் அந்த படத்தை பார்க்கல அப்படின்னு சொல்லுவோம். ஷீ டிடென்ட் கால் மீ, அவள் என்ன கூப்பிடலை. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தே டிடென்ட் ப்ளே ஷாக்கர், அவங்க வந்து கால்பந்து விளையாடவில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்ட்ரோகேட்டிவ் சென்டென்சஸ், அதாவது
தமிழில் வினா வாக்கியம் ஒரு கேள்வி வாக்கியம் அப்படின்னு சொல்லலாம். வந்து எப்படி நம்ம ஃப்ரேம் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து வினா வாக்கியம் அல்லது கேள்வி வாக்கியம் அப்படின்னு வந்துட்டாவே நமக்கு என்னென்னா டெட்டு டூ ஆர் டெட் அப்படிங்கிறது நமக்கு முன்னாடி வந்துடும். இந்த இடத்துல ஃபாஸ்ட் அப்படிங்கிறதுனால டெட் அப்படிங்கிறது நமக்கு இனிஷியலாக ஃபஸ்ட் ஆட் ஆயிடும். நெக்ஸ்ட் அடுத்தது சப்ஜெக்ட், அது வேர்பு. வேர்பு அப்படிங்கிறப்ப இந்த இடத்துல நமக்கு V1 பேஸ் ஃபார்ம் தான் வரும், பேஸ் வேர்பு தான் வரும். அது ஆப்ஜெக்ட் ஓகேங்களா. இப்போ ஒரு சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணுறப்ப ஃபஸ்ட் இனிஷியலாக டெட் இந்த இடத்துல ஆட் ஆகிரும். டிட் யூ வாட்ச் எ மூவி, டிட் யூ வாட்ச் எ மூவி, நீ அந்த படத்தை பார்த்தியா, நீ படத்தை பார்த்தியா அப்படின்னு ஒருத்தரை பார்த்து கொஸ்டின் ரைஸ் பண்ணுறோம். அதுக்கு வந்து இந்த சென்டென்ஸ் யூஸ் பண்ணுறான். நெக்ஸ்ட் வந்து நீ எவ்வளோ கூப்பிட்டியா, டிட் யூ கால் யூ, டிட் ஷீ கால் யூ, டிட் ஷீ கால் யூ, அப்போ உன்னை கூப்பிட்டாளா, அப்படின்னு சொல்லுவாங்க. டிட் ஷீ கால் யூ அப்படிங்கிறப்ப உன்னை கூப்பிட்டாளா அப்படிங்கிறது யூஸ் பண்ணுறோம். டிட் தே பிளே ஷாக்கர், அப்படின்னா அவங்க கால்பந்து விளையாடினாங்களா, அவங்க கால்பந்து விளையாடணும் அப்படின்னு கொஸ்டின் ரைஸ் பண்ணுறதுக்கு இந்த சென்டென்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். சிம்பிள் ஃபாஸ்ட் டென்ஸில் இப்போ நம்ம கிராஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த டென்ஸ் கிராஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டில் ஸ்டார்ட் ஆகி ஃபாஸ்ட்லேயே கம்ப்ளீட் ஆகிடும். குயிக்காக கம்ப்ளீட் ஆகிற ப்ராசஸ் தான் ஃபாஸ்ட் டென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு கீவேர்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது ஈஸியாக இந்த வேர்ட்ஸ் வந்தால் இது வந்து சிம்பிள் ஃபாஸ்ட் டென்ஸ் அப்படின்னு ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். எஸ்டர்டே நேற்று, லாஸ்ட் நைட் நேற்றிரவு, லாஸ்ட் வீக் போன வாரம், லாஸ்ட் வீக் கடந்த வாரம் அப்படின்னு சொல்லலாம். பிஃபோர் முன்னாள், இன் 2020 இன் 2020 அது 2020 அப்படின்னு சொல்லுவாங்க, அது 2020. இந்த மாதிரி அது கடந்த காலத்தில் குறிக்கக்கூடிய இந்த சென்டென்ஸை ஒரு சென்டென்ஸில் இருந்தால் ஈஸியாக வந்து குயிக்காக சிம்பிள் ஃபாஸ்ட் டென்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். சிம்பிள் ஃபாஸ்ட் டென்ஸில் இன்னும் சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா ஐ ஆன்சர்டு தி ஃபோன், நான் தொலைபேசிக்கு பதிலளித்தேன், இதில் என்னென்னா ஏதாவது நமக்கு ஒரு கால் பண்ணியிருப்பாங்க, அந்த இதுக்கு ரிப்ளை கொடுக்குறது தான் இந்த சென்டென்ஸ் ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு ஐ ஃபர்கிவ் ஹிம், நான் அவனை மன்னித்துக்கிட்டேன். நமக்கு ஏதாவது ஒன்று செஞ்சுருப்போம், அதை நம்ம மன்னிக்கிறதுக்கு ஐ ஃபர்கிவ் ஹிம் அப்படின்னு யூஸ் பண்ணலாம். ஐ பாட் எ கார், நான் கார் வாங்கினேன் அப்படின்னு சொல்லலாம். ஐ ரோட் அன் ஆர்டிக்கல், நான் ஒரு கட்டுரை எழுதினேன். ஐ இன்வைட்டட் மை ஃப்ரெண்ட்ஸ், நான் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸை அழைச்சேன். ஐ இன்வைட்டட் மை ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ். அதை பற்றி சிம்பிள் ஃபாஸ்ட் டென்ஸில் டோட்டலாக எல்லாத்தையும் நம்ம கவர் பண்ணிட்டு நினைக்கிறோம். உங்களுக்கு சிம்பிள் ஃபாஸ்ட் டென்ஸ் அப்படிங்கிறது ஈஸி. கொஞ்சளவுக்கு இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இங்கிலீஷ் அப்படிங்கிறது நம்ம எந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ அந்தளவுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நண்பர்களே, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.